வணக்கம் மக்களே, இன்றைக்குள்ள வீடியோ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் பெங்களூர் சண்டே பஸார் தாங்க. இங்கே என்ன எல்லாம் கிடைக்கும், எவ்வளோ எல்லாம் ரேட் ஆகும், என்னென்ன பார்க்கணும் என்னென்ன பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக சொல்லித்தரேன். வீடியோ நிறுத்தி நிதானமாக எல்லாம் எடுக்க முடியல, ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. எல்லாமே ரேட்டு கம்மியாக கிடைக்குங்க. இங்கே எல்லாம் செகண்ட்ஸாகவே நிறைய திங்ஸ் வரும். விண்டேஜ் திங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வாங்கலாங்க, அதெல்லாம் நம்பி வாங்கலாம். அது வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே வாங்க. அப்புறம் ஆப்பிள்லேருந்து லேப்டாப்பு என்ன வேணாம் எல்லா பிராண்டுமே கண்டிப்பாக இங்கே கிடைக்கும். அதுவும் ரொம்ப ரேட்டு கம்மியாக கிடைக்குங்க. அவங்க சொல்லுவாங்க 2000 3000 4000ன்னு. நீங்கள் ஜஸ்ட்டு 300 500ன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்து விட்ருவாங்க. அப்படி தான் எல்லாருமே சேல் பண்ணுவாங்க. இங்கே நல்ல ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே விசிட் பண்ண தொடங்கிடுங்க, ஒரு 6 7 மணிக்கெல்லாம். ஏன்னா நல்ல ப்ராடக்டெல்லாம் அப்பப்போ வரும்போது சீக்கிரமாக எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் லேட்டாக ஆக எல்லா திங்ஸும் கிடைக்கும். ஆனால் ட்ரெஸ்ஸை தான் நீங்கள் வாங்க போனீங்க அப்படின்னு சொன்னால் எப்போ வேணால் போகலாம், எப்போவும் கிடைக்கும். ஆனால் பிராண்டட் திங்ஸு பிராண்டட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி இதை மட்டும் பார்த்து போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு 7 மணிக்கு முன்னாடியெல்லாம் அங்கே இருக்கிறது பாருங்கள். ஏன்னா பிராண்டட் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப 50 100ன்னு போட்டு விற்கும்போது எல்லாருமே கொஞ்சம் நல்லதாக இருக்கிறத எடுத்துருவாங்க. அவங்களுக்கு சீக்கிரம் விற்று முடிச்சிடும், கிளம்பிடுவாங்க. ஸோ பிராண்டட்லாம் ரொம்ப அதிகம் கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் பிராண்டடும் இல்லாமல் ஃபஸ்ட் காப்பி செகண்ட் காப்பியெல்லாம் இருக்கும்ல, அது 150 200 கேட்டு அப்புறமா நிறைய இடத்துல போட்டு விற்பாங்க. ஸோ அதை நம்பி பிராண்டட்னு ஏமாந்துடாதுங்க. இந்த சண்டே பஸாரில் வேறு என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 20 30 எல்லாம் இங்கே ட்ரெஸ்ஸு கிடைக்குங்க. ஆனால் செகண்ட்ஸாக இருக்கும், மோஸ்ட்லி செகண்ட்ஸாக இருக்கும். ஸோ அதை பார்த்து ஒன்று வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க, பட்டு ரேட்டு கம்மியாக எல்லாமே கிடைக்கும். அப்புறம் ஃபேக்ட்ரி அவுட்லெட்டு அது கொஞ்சம் இருக்கும். அது கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் ஒரு 4 கடை பார்த்திங்கன்னா ஒரு கடையிலையாவது ஃபேக்ட்ரி அவுட்லெட் இருக்கும். அது என்னென்னா பிராண்டட் ட்ரெஸ்ஸு, அதில் ஏதாவது சின்ன கரெக்ஷனில் என்ன இருக்கும் அதை ஜஸ்ட்டு அவாய்ட் பண்ணி வர்றது. அதுவும் பர்ஃபெக்டாக அப்படியே இருக்காது, ஏதாவது டேமேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ டேமேஜை பார்த்து, ஏன்னா பிராண்டட் அப்படின்னு சொன்னாலே இங்கே 300 250ன்னு சொல்லுவாங்க. வேறு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்து பிராண்டட் அப்படின்னு சொன்னால் 250 300 சொல்லுவாங்க. சிலவங்க 30 50ன்னு தான் சொல்லி விற்பாங்க. அதில் கூட ஓகே தான், நீங்களுக்கு பார்த்து எடுத்துக்கலாம். ஆனால் பிராண்டட் ட்ரெஸ்ஸு இப்படி வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் க்ளீனாக எல்லாம் செக் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் ஏதாவது ஓட்டை இல்லை கிழிஞ்சு எங்கேயாவது இருக்கும், அதை பார்க்காம நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துடாதுங்க. பார்த்தா அப்புறம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். கூட்டம்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க. இங்கெல்லாம் கொஞ்சம் லேட் ஆக இன்னும் ரொம்ப கூட்டம் ஆகும். ஈவினிங் இல்லை ஒரு 10 மணிக்கெல்லாம் நீங்கள் திங்ஸு பர்ஃபெக்டாக உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சீக்கிரமாக வர்றது ரொம்பவே நல்லதுங்க. ஆனால் தமிழில் பேசலாமா அப்படின்னா மோஸ்ட்லி இங்கே இருக்க எல்லாருக்குமே தமிழ் தெரியும். ஸோ தைரியமாக எல்லாத்தையும் தமிழில் நீங்கள் வேலை கேட்கலாம், பேசலாம், கரெக்டாக சொல்லுவாங்க. இதில் இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் திருப்பூர் இங்கே உள்ள தமிழ் வியாபாரிங்க தான் நிறைய இருப்பாங்க. ஸோ அங்கே விற்கிறதுலேயே நிறைய பேர் தமிழ் ஆளுங்க தான் இருப்பாங்க. ஸோ பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ளஸ் ஹிந்திக்காரங்களும் நிறைய இருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சதை பார்த்து எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களே ஷாக்காவீங்க. எல்லாருமே ரொம்ப மாடர்னாக இருப்பாங்க. என்னடா எல்லாம் இங்கே தான் வாங்குறீங்களா, அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இங்கே வந்தால் உங்களுக்கு இருக்குங்க. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. நானும் இது 2வது 3வது வாட்டி போயிட்டுருக்கேன். நான் ஏற்கனவே இந்த சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் கூட கொஞ்சம் நல்லா பண்ணேன். இப்போ ரொம்ப க்ரௌடாக இருக்குங்க. அதில் பேசி ஒழுங்காக பண்ணவே முடிய மாட்டேங்குது. அவங்ககிட்ட வெளில கேட்டாலும் சுற்றி நம்ம போய் கேட்க போகிறதுக்கு முன்னாடி கூட்டமாக நிற்கிறாங்க. அவங்க யார்கிட்ட பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படி இருக்குது பாருங்கள். எல்லா இடத்துலையும் கூட்டமாக தான் இருக்காங்க. திங்ஸ் யார்ட்டையும் இல்லை கம்மியாக இருக்கோ அங்கே கூட்டம் இல்லை. ஆனால் அங்கே கேட்டு நம்மளுக்கு எதுவும் சொல்லவும் முடியலை. ட்ரெஸ்ஸு கடையிலேருந்து எல்லா கடையிலையும் ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது. அவங்க நம்ம வீடியோக்கேண்டி பண்ணி அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்கள்ட்ட பேசி எதுவும் இன்ட்ராக்ட் பண்ணலை. நானும் புதுசாக இங்கே சொல்கிறேன்னா நானும் சொல்லலாம். நான் ஏற்கனவே போட்ட வீடியோ இருக்குது, எக்ஸாக்டாக அங்கே கஸ்டமர்கிட்ட எல்லாம் ரியாக்ட் பண்ணி என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு போட்டிருக்கேன். அதை வேணால் போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சொல்கிறது என்னென்னா தான். ஸூவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஒரிஜினல் மாதிரி இருக்கும். கீழே பாருங்கள், வேறு பிராண்டு, காப்பி கூட இல்லை, அப்படியே டூப்ளிகேட்டு. ஸோ இதே 700 800 1000 சொல்லுவாங்க. இதை நம்பி வாங்கிறாங்க. ஜஸ்ட் பார்க்குறதுக்கு குவாலிட்டியெல்லாம் ஓகே தான், பட்டு பிராண்டு அப்படின்னு சொல்லி ஏமாந்து வாங்கிறாதுங்க. இதுக்கெல்லாம் 100 200க்கு வாங்கினா கூட ஓகே. அவங்கள்ட்ட 1000 800 சொன்னால் 200 250 கேட்டுட்டால் கூட ஒரு 50% கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே உள்ளவங்க தான் கொடுக்காம வச்சிட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் தைரியமாக ரேட்டை கம்மி பண்ணி கேட்கலாம், பயப்படாமல் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய நல்ல ட்ரெஸ் இருக்குங்க. ஒரு சைடு ஃபுல்லாக ஷூஸாக இருக்கும். அந்த ஷூ ஏரியாவில் போயிட்டிங்கன்னா கூட நிறைய செகண்ட்ஸு ஷூ இருக்கும். அதெல்லாம் திருட்டு ஷூவான்னு கூட தெரியாது, ஏன்னா பிராண்டடாக இருக்கும். அதுவே 1500 2000 சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் விலை இல்லைங்க.
நீங்கள் ஜஸ்ட்டு கேட்குறது தான் 200 300 தருவியா தாங்க, இல்லைன்னா கிளம்புறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அப்புறம் காயின்ஸ் எல்லாம் சேவ் பண்ணுவீங்க, அந்த மீன் சேவ் இல்லை, கலெக்ட் பண்ணவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இங்கே ரொம்பவே கிடைக்குங்க. ஆன்டிக்யூ திங்ஸ் எல்லாம் ரொம்பவே கிடைக்கும். அந்த பிராசிலில் வர்றது, அதுக்கப்புறம் கப்பு, ட்ரெஸ்ஸு மீன் ட்ரெஸ்ஸுன்னு வருது அப்படிலாம் இல்லை, அந்த காயின்ஸு முன்னாடி உள்ள விண்டேஜ் திங்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும். ஷூஸு நிறைய இருக்கும், ஆனால் ஷூஸில் மோஸ்ட்லி ஃப்ராடு தான், ஃபேக்கு ஷூ தான் நிறைய இருக்கும். ப்ளஸ்ஸு பிராண்டட் இருந்துச்சுன்னா செகண்ட்ஸாக இருக்கும், கீழே எடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக தேஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் அதை நீட்டாக க்ளீன் பண்ணி ப்ராப்பராக வச்சுட்டு 1500 2000 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஷூ சைடு இருக்கிறதுல மோஸ்ட்லி ஒரு 80% இல்லைனா 50% மேலே எல்லாருமே தமிழ் சரளமாக பேசுவாங்க. ஸோ இங்கே வந்து பேசினா கூட கிளியராக கேட்க அவங்கள்ட்ட பார்த்து உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே கட்டிங் மிஷின், நீங்கள் டூல்ஸ் வீட்டுக்கு ஏதாவது வாங்குறீங்க இல்லை வேலை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கூட எல்லாமே க்ளீனாக வந்து பார்த்து அதுலேருந்து ஒர்க் ஆகுதான்னு பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். ப்ளஸ் ஈவன் டிவி கூட இங்கே கிடைக்கும். ஆனால் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் உள்ளாடி திங்ஸுக்கு தான் ஒன்றுனா ப்ராடக்ட்டு தான் வாங்குறீங்க, ப்ராடக்ட்னு ஸ்பேர் பார்ட்ஸுக்கு தான் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் நம்பி வாங்குங்க. உள்ளாடி எல்லா திங்ஸ் இருந்ததுன்னா எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் லோ பட்ஜெட்டில் ட்ரெஸ்ஸு இல்லை ஏதாவது திங்ஸு வீட்டுக்கு எதாவது வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 2000 3000 கொண்டு போனீங்கன்னாலே ஒரு பை நிறைய வாங்கிட்டு வரலாம். அவ்வளோத்துக்கு கிடைக்கும். பாருங்கள், எல்லாருமே கவரில் தான் வாங்கி நிறைய சேர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ பிராண்டடு கொஞ்சம் பார்த்து நல்லா வாங்கினா கண்டிப்பாக இதில் நல்ல ட்ரெஸ்ஸு நல்லா வாங்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக போகும்போது தான் நிறைய ஏமாறுவாங்க. அந்த ஏமாறாமை இருக்கிறதுக்கு இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் எக்ஸாக்ட் லொக்கேஷன், இங்கே தான் இருக்கும். நீங்கள் போனால் இந்த இடத்துல இப்போ ஆள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அப்படியே உள்ளாடி போயிட்டு எவ்வளோ ஆள் இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இது உள்ளாடி போகும்போது கரெக்டாக ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்கும். இதுதான். இதுக்கப்புறம் ஒவ்வொரு லொக்கேஷன்லேயும் ஒவ்வொன்று இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த எலக்ட்ரானிக் திங்ஸ் இருக்காங்களா, இதுக்கு நேர் உள்ளாடி கொஞ்சம் நிறைய அவங்க தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு சைடு போயாச்சுன்னா ட்ரெஸ்ஸில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது திங்ஸ் வாங்கணும், விண்டேஜ் திங்ஸு இல்லை பழைய வீட்டுக்கு குக்கரு, மிக்சி, கிரைண்டர் இந்த மாதிரி வாங்கினேன்னா கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஆனால் எல்லாம் ஒர்க் ஆகுதான் அப்படின்னு கொஞ்சம் சொல்லி பார்த்து வாங்குங்க. ஈவன் ஏதாவது நீங்கள் மெக்கானிக்காக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் புதுசாக உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண இல்லை தொழில் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண காசு இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே வந்தால் மொத்த திங்ஸுமே செகண்ட்ஸாக எடுத்துகிட்டு போயிடலாம். உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய மொத்த டூல்ஸுமே இங்கே வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இங்கே ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாங்க. ஆனால் வெளியில் எங்கேயாவது போய் புதுசு என்ன ரேட்டு வருது அப்படிங்கிறத கொஞ்சம் கம்பேர் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா இது இவ்வளோ ரூபா இதுங்கன்னா அவங்க சொல்கிறதுன்னு ஒரு 10% அப்படின்னா 1000 திங்ஸ்னால் 100 200 கேட்டு வாங்கிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட்ஸாக தான் நிறைய ட்ரெஸ் இருக்கும். மோஸ்ட்லி அந்த மாதிரி செகண்ட்ஸு ட்ரெஸ்ஸு ரேட்டு கம்மி ஓகே அப்படின்னு சொன்னால் வாங்குங்க. இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது ஃபஸ்ட்டாக செகண்ட்ஸானே கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்க நிறைய திங்ஸ் உங்களுக்கு விண்டேஜாக சின்ன வயசில் நீங்கள் விளையாடணும் இல்லை அது பண்ணணும் இது பண்ணணும்னு நினச்சதெல்லாம் இங்கே கிடைக்கும். ஜஸ்ட் 50 100 கூட வாங்கிக்கலாம். நான் இங்கே வாங்கணும் அப்படின்னு சொன்னால் முன்னாடி நான் வரும்போது ஃபுல்லாக கிராமஃபோன் நிறைய இருக்கும். இப்போ ஆனால் அது ரொம்ப கம்மியாகிடுச்சு, நிறைய பேர் வாங்க தொடங்கிட்டாங்க. நான் முன்னாடி வரும்போது 400 அந்த கிராமஃபோன் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது அந்த 3000 5000 வரைக்கும் விற்றுட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா பெட்ரோமேக்ஸ் லைட்டே இருக்குது. அந்த லைட்டெல்லாம் எடுத்து நீங்கள் ரெஸ்டரேஷன் பண்ணுவீங்க இல்லை எதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட இங்கே வந்தால் கிடைக்கும். அப்புறம் இங்கே பின்னாடி நிறைய கேமரா வச்சுருக்காங்க. இவங்களோட கேமரா இவங்க இருக்க திங்ஸு நிறைய எனக்கு வேணும்னு தான் தோணுது. பட் இப்போ சொல்கிற காசை கேட்டால் என்கிட்ட கொடுக்குறதுக்கும் காசு இல்லை, அவங்க சொல்கிற காசை கொடுத்து வாங்குறதுக்கும் தோண மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ பொருள் இருக்குது, பிடிச்சிருக்கு, ஆனால் எங்கே வைக்கிறது இல்லை. ஏன்னா பெங்களூரில் நான் 2 ஹவுஸில் தான் இருக்கேன். ஸோ இதெல்லாம் வாங்கிச்சிட்டு திரும்ப ஊருக்கு எதாவது போகணும் அப்படின்னு சொன்னால் இல்லை வீடு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது மாற்றுறதுக்கெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. இந்த ஸ்பீக்கர் அவர் 2000 சொல்கிறாங்க, ஆனால் 600 கேட்குறாரு, அதையும் கொடுக்குறாங்க. பேனசோனிக் ஸ்பீக்கர் தாங்க. இவ்வளோ தான். இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கலாம். இதில் வந்தால் பழைய செம்பு திங்ஸ் இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக ஒரிஜினலாக தாங்க இருக்கும். பார்த்து இருந்தாலும் ஒன்ஸு கிராஸ் செக் பண்ணி எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே போயாச்சுன்னா கேமிங் செட்டெல்லாம் இங்கே இருக்குங்க. கண்டிப்பாக பாருங்கள், நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது கேமிங் செட்டெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் சைடுங்க. இங்கேயும் ட்ரெஸ் எல்லாம் ஏதாவது வச்சுருப்பாங்க, இல்லை திங்ஸ் இங்கே இருக்காது அப்படிலாம் இருக்கும். ப்ளஸ்ஸு சுவிட்சஸ் எல்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். இங்கே இதுலேருந்தே சுவிட்சு அது இதுன்னெல்லாம் வாங்கிட்டுருக்காங்க. அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு சொன்னால்
ஆ இதுதாங்க ஷூஸ் அப்படிலாம் இருக்குது, வழி விடாமல் நெருக்கிட்டு இருக்காங்க. பட் நிறைய காப்பி தான் இருக்குது. ஃபஸ்ட் காப்பி இல்லை செகண்ட் காப்பி இல்லை டூப்ளிகேட் ஷூஸ் தான் இருக்கும். ப்ளஸ் ட்ரெஸ் எல்லாம் அது இதுன்னு சொல்லுவாங்க. யார் கொஞ்சம் அதிகமாக ரேட்டுக்கு போட்டிருக்காங்களோ அங்கே ஆளே இருக்க மாட்டாங்க. ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்ல இடத்துல ஆள் குமிஞ்சு போய் வாங்குவாங்க. இதுதான் இங்கே உள்ள லாஜிக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் கேமிங் செட்டு. வீட்டில் கார் ரேஸ் இதுக்குதுன்னெல்லாம் கேமிங் செட் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்தால் 1100 சொல்கிறாங்க. பட் இது இன்னும் கம்மி பண்ணி வாங்கலாம். மொத்த செட்டு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதுலேயே நிறைய செட் வச்சுருக்காங்க. இதெல்லாம் இவங்களுக்கு எப்படி தான் கிடைக்கிதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. பட்டு ஏதாவது ஒரு ரீசன் இருக்குமா இருக்கும், எப்படியாவது இவங்களுக்கு கிடைக்குமா இருக்கும் அப்படின்னு மட்டும் தோணுது. பட்டு உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி திங்ஸ் ஏதாவது ரொம்ப வேணும், விரும்பி வாங்க வரீங்க அப்படின்னு சொன்னால் வந்து வாங்குங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பாருங்கள், நிறைய திங்ஸ் யூஸ் பண்ணாமையே இருக்கும். பெங்களூரில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இங்கே ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வாங்குறீங்களோ வாங்கலையோ ஜஸ்ட்டு விசிட் பண்ணி எப்படி தான் நடக்குது, சண்டே பஸார் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சண்டே மட்டும்தாங்க இருக்குது, அதனால தான் இதுக்கு சண்டே பஸார்னு பேர். எல்லா திங்ஸும் சீப்பாக இருக்கும். சென்னை அப்படின்னு சொன்னால் பல்லாவரத்தில் கிடைக்கும். இங்கே அதே மாதிரி பெங்களூர்லனா சிக்பேட்டில் கிடைக்கும். இங்கே எப்படி வரணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பெங்களூரில் எங்கே இருந்தாலும் சரி இங்கே எப்படி வரணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு சிக்பேட் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குங்க. வாங்க அதில் கிளியராக காமிக்கிறேன் மெட்ரோ ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பெங்களூரில் எங்கே இருந்தாலும் சிக்பேட் மெட்ரோ ஸ்டேஷன் போகணும் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக மெட்ரோவில் இருந்துடலாம். இல்லை பஸ்ஸில் வரணுன்னா கேஆர் மார்க்கெட் வந்து நடக்கிற தூரம் தாங்க. மேப்பு போட்டு நடந்துட்டால் போதும். இதுதான் மெட்ரோ ஸ்டேஷன். அதோட வெளியில் வந்துட்டிங்கன்னா பஸ் அதுதான். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.